விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இந்த ஓய்வு நாள் ஆராதனை கூட்டத்திலே மீண்டுமாக உங்களை சந்திக்கும்படியாகவும் ஆண்டவரை இந்த நாளில் இருக்கும்படியாகவும் இந்த கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே சுவாமி, இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் உண்மை தேடும்படியாகவும் உண்மை நோக்கி பார்க்கும்படியாகவும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே சபையாக கூடி ஆண்டவரே ஜெபிக்க முடியலனாலும் ஆராதிக்க முடியாத படியினாலும் ஆனாலும் தேவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல நேரத்துக்காகவும் இந்த கிருபைக்காகவும் துதிக்கிறோம். இந்த வேலையில கூட சுவாமி நீர் உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே அவர்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் இன்னும் நாங்கள் ஆண்டவரே சுவாமி கிறிஸ்துவுக்குள்ளாகவும் ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ளாகவும் நாங்கள் இன்னும் வளரப்படவும் ஆண்டவரே இந்த நிலைமையிலிருந்து நாங்கள் இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளப்பட வேண்டியதற்கு ஆண்டவரே எங்களுடைய நிலைமைகளை உணர்ந்து நாங்கள் இன்னும் அநேக காரியங்களை கற்று தெரிந்து கொள்ளப்படவும் தேவன் தாமே உடைய வார்த்தைகளை எங்கள் இருதயங்களுக்குள்ளாக பேசும்படியாக நீங்கள் சுவாமி இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே உடைய கிருபை இருக்கும்படியாக நீங்கள் சுவாமி தேவன் தாமே நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்துள்ளோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் சந்தித்ததிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அன்பானவர்களே, தேவன் நமக்கு நல்லவராக இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து போஷித்து வந்திருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர், உடன்படிக்கையை காக்கிற தேவனாக இருக்கிறதுனாலே அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். இந்த நாள் ஆராதனையில நீங்கள் மறுபடியும் எங்களோடு சேர்ந்து கொண்டதற்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். போற்றி துதிப்போம் என் தேவதேவனே, புதிய இதயங்களே. எல்லாரும் சேர்ந்து நமக்கு தெரிந்த பாடல் நீங்க இருக்கிற இடத்துல சந்தோஷமா கையை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே என் நேசரே
நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு வானம் சேர்ந்ததைக்கிறார் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு வானம் சேர்ந்ததைக்கிறார் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நதி போன்ற சோதனையிலும் சோதமின்று மாறாதே. நதி போன்ற சோதனையிலும் சோதமின்று மாறாதே. ஆதிச்சயதொடியோடி பாதுகாத்த ஆதிச்சயதொடியோடி பாதுகாத்த இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்தன் பாலகனையே வளர்ப்பினும் நான் வரவேன் என்று சொன்னதா. தாய்தன் பாலகனையே வளர்ப்பினும் நான் வரவேன் என்று சொன்னதா. என்னை அவர் கையில் தந்து சிறப்பார் என்று கொள்வேன். என்னை அவர் கையில் தந்து சிறப்பார் என்று கொள்வேன். ஆத்மாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் என் தேவதேவனே புதிய இதயமுடனே. புதிய ஆவியோடு புதிய இதயத்தோடு துதிப்போம் என் தேவதேவனே புதிய இதயமுடனே. நேற்றும் நின்றும் நின்றும் மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்போம். நேற்றும் நின்றும் நின்றும் மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மகா பெரிய வல்லமையுள்ள நாமம். அந்த
நாமத்துக்கு நிகரான வேறே நாமம் இல்லை. மனிதர் ரட்சிக்கப்படும்படியாக வேற எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை. பாவ மன்னிப்புக்குரிய நாமம், விடுதலைக்குரிய நாமம், சமாதானத்துக்குரிய நாமம். அந்த ஒரே நாமத்தை நம் முழு இருதயத்தோடு ஆராதிப்போம். நம்முடைய வாழ்நாட்கள், நம்முடைய நாசியிலே சுவாசம் இருக்கிற வரைக்கும், நம் ஜீவன் இந்த நாட்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவரை மாத்திரம் ஆராதித்து அவரையே பணிந்து கொள்வோம். ஏனென்றால் தேவன் சொல்லிக்கிறார், உங்கள் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீங்கள் தேவனிலே அன்பு கூறுங்கள் என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். முழு இருதயத்தோடு அவரை நாம் பாடுவோம். என் நாட்கள் முடிகிற வரைக்கும், ஆண்டவரே, என் ஆசையிலே சுவாசம் இருக்கிற வரைக்கும், இந்த உலகத்தில் என்னுடைய ஜீவன் போகிற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உண்மை ஆராதிப்பேன். முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை Yes,
உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே நாம் அவரை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே என் ஆத்துமா உண்மையே நம்பி இருக்கிறது, உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நான் நம்புற காரியம் உம்மிடத்திலிருந்து தான் வரணும், எனக்கு ஒத்தாசை உம்மிடத்திலிருந்து தான் வரணும். கவர்மெண்ட் கிட்ட இருந்து இல்ல, ஏதோ யாரோ மனிதர்கிட்ட இருந்து இல்ல. எனக்கு ஒத்தாசை நான் நம்புற காரியம் உம்மாலே ஆகும். ஏனென்றால் நான் உண்மையே நோக்கி அமர்ந்திருக்கிறேன். இந்த நாட்கள்ல, இந்த தனிமைப்படுத்தப்பட்ட இந்த நாட்களில் நம்ம எல்லாரும் தேவனுடைய பிரசனத்தில் அதிகமாக காத்திருந்து ஜெபிக்கிறோம். தேவன் நமக்கு அந்த ஜெப நேரங்களை தந்திருக்கிறார். அருமையான ஜெப நேரங்களை நமக்கு தேவன் இந்த நாட்கள், இந்த 40 நாட்களும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க எத்தனை பேர் அதை பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் உண்மையாய் அவரை நோக்கி நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நாம் அவரை கூப்பிடும் பொழுது நமக்கு சோர்வில்லை, பலவீனம் இல்லை, கவலை இல்லை, பயம் இல்லை. நம்மை சுற்றி எத்தனை புயல் காற்று அடிச்சாலும் என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். ஏனென்றால் நான் நம்புற காரியம் உம்மாலே ஆகும். சங்கீதம் 62:5 என்பதமாக சங்கீதக்காரன் சொல்றார், என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என்னை அசை உறவிடமான் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்பும் காரியம் அது உம்மாலேதான் ஆகும். ஆண்டவரே எல்லாரும் சரி சொல்லுவாங்க. ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே, கண்மலையே அடைக்கலமே, என்பலனே என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே, என்பலனே என்னை காப்பவரே. அசைவுற விட மாட்டேன், என்னை அசைவுற விட மாட்டேன். எக்காலத்திலும் உம்மை நம்பியிருப்பேன், எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன். என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். சொல்லுமா, எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன். என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். அசைவுற விட மாட்டேன். என்னை அசைவுற விட மாட்டேன். என் ஆத்துமா உம்மை நோக்கி, ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்பும் காரியம் உம்மாலே மாத்திரமே ஆகும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமா, என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். கிருபையும் மகிமையும், கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்கவரன்
ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும். நான் நம்புவது உம்மாலேயாகும். விசுவாசத்தோடு சொல்லுமா, ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும். நான் நம்புவது உம்மாலேயாகும். கண்மலையே அடைக்கலமே, கண்மலையே அடைக்கலமே, என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே, எந்தலமே என்னை காப்பவரே. அசைவுற விடமாட்டீர், என்னை அசைவுற விடமாட்டீர். ஆமாத்தானே, நாம் அவரை நம்பி இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல். இந்த உலகமே இன்னைக்கு பயந்து நாளைக்கு என்ன நடக்குமோன்ற கவலையில, திகில, முடிவு எடுக்க முடியாதபடி அரசாங்கங்கள் தடுமாறுகிறத பார்க்கிறோம், தலைவர்கள் தடுமாறுகிறத பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை அறிந்த, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்றால், அவர் இன்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். அவர் நம்முடைய எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிறவர். சகலத்தையும் அவர் படைத்து உன்னதராக, மகா மேன்மை பொருந்தினவராக சிங்காசனத்தில் இருந்து ஆளுகிற தேவனாக இருக்கிறார். சேராவிகள் மத்தியில மகிமையின் உடையாக அணிந்து அவரை துதிக்கிற தூதர்கள் மத்தியில, துதிகளின் சத்தத்தின் மத்தியில அந்த தேவாதி தேவன் வீற்றிருக்கிறதுனால அவருக்குள்ள இருக்கிற நாம், அவருக்கு உள்ள இருக்கிறவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த திகிலும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. எல்லாவற்றையும் தேவனே பார்த்துக் கொள்வார். சேராவின் தூதர்கள் போற்றிடும் பரிசுத்தர். எல்லாவற்றுக்கும் பார்க்கிறார் அவர். கனத்துக்கு பார்க்கிறார், மகிமைக்கு பார்க்கிறார். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் அவர் ஒருவரை மாத்திரமான தேவன். சேராவின் தூதர்கள் போற்றிடும் பரிசுத்தர். நீரே பரிசுத்த நீரே, சோதீரத்தாரியே புகழ்ந்திடுவே. சொல்லுங்க சேர்ந்து, பாதீர நீரே பரிசுத்த நீரே, சோதீரத்தாரியே புகழ்ந்திடுவே. சொல்லுமா, சேராவின் சேராவின் தூதர்கள் பரிசுத்த மகிமையை உடையாக, உடையாக மகத்துவ. கரங்களை உயர்த்தி பார்க்கிறார் நீரே, பார்க்கிறார் நீரே பரிசுத்த நீரே, சோதீரம் பாடியே புகழ்ந்திடுவே. பார்க்கிறார் நீரே பரிசுத்த நீரே, சோதீரம் பாடியே புகழ்ந்திடும். தழும்புள்ள கரங்களினாலே காயங்கள் ஆகிடுவீரே. அவர் தமிழ் தழும்புகளாக, தழும்புள்ள கரங்களினாலே காயங்கள் ஆகிடுவீரே. தண்ணீரை துருத்தியில் வைத்து, நீரை துருத்தியில் வைத்து பதில் தரும் நல்லவர், பதில் தரும் நல்லவரே. நீரை துருத்தியில் வைத்து
மத்தியிலே துதியின் சத்தத்துல ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சூழ்நிலைகள் மாறினாலும், நிலைமைகள் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும் அவர் ஒரு நாளும் மாறாதவர். நான் உள்ளையும் என்னையும் அவர் உள்ள கைகளிலே வரைந்து வைத்து நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்தவர். உண்மையுள்ளவராய், உடன்படிக்கை காக்கிறவராய் உங்களையும் என்னையும் இந்த மோசமான நாட்களிலும் பயங்கரமான கொள்ளை நோயின் மத்தியிலேயும் அவர் நம்மை காத்து வந்திருக்கிறார் என்றால், அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவரை நேசிக்கிற மக்களுக்கு, அவரை நம்புகிற மக்களுக்கு அவர் ஒருபொழுதும், அவரை நம்புகிற மக்கள் யாவரும் கைவிடப்பட்டதே கிடையாது. சகலத்தையும் அவர் தன்னுடைய ஆதீனத்தில் வைத்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக தொடர்ந்து நடத்தி கொண்டே வருகிறார். உங்களை இதுவரைக்கும் போஷித்து வந்திருக்கிறார், கைவிடாமல் காத்து வந்திருக்கிறார். உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவர், உடன்படிக்கை காக்கிற தேவன். இந்த தேவாதி தேவனை நம் உயிர்தோடு இந்த நேரம் நாம் பாடி துதிச்சோம். இப்ப நாம ஜெபிக்க போறோம். அவருடைய வார்த்தையை நாம் கேட்க போறோம். தேவன் சகலத்தையும் நடத்த வல்லவர். ஜெபிக்கலாம். நீர் கொடுத்த இந்த நல்ல ஜெப நேரத்துக்காக, ஆராதனை வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தேவரே, ஒவ்வொரு வாரமும் நாங்கள் இவ்விதமாக தேவனே, நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தூரமா இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆண்டவரே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து நாங்கள் ஆராதிக்கும்படியாக, உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா அனுகூலமான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. நீர் உண்மை உள்ளவர், உடன்படிக்கை காக்கிற தேவன் சுவாமி. நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே செகண்ட்களாக மறைத்து ஆண்டவரே எல்லா ஆண்டவரே இடுக்கண்களுக்கும் நீர் எங்களை விலக்கி ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து வருகிறதாய்வுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. உம்மை நாமத்தை அறிந்தவர்கள், உம்முடைய நாமத்தை அடைக்கலமாக ஆண்டவரே கொண்டிருக்கிற ஜனங்கள், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நம்புகிற ஜனங்கள், உம்மை தங்களுடைய தெய்வங்களாக கொண்டிருக்கிற ஜனங்கள் எத்தனை பாக்கியவான்கள் சுவாமி. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்ப ஏற்பட்ட ஒரு பெரிய தேவனை, வல்ல தேவனை, இவ்வளவு சமீபமாய் இருக்கிற தேவனை எங்க வாழ்க்கையில நாங்கள் தனிப்பட்ட முறையில அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனாக, சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவராக, சகலத்தையும் ஆளுகை செய்கிற தேவனாக, எங்களுக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராக நீர் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இந்த நேரத்திலையும் உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. நீர் பேசுகிற தேவன் ஆண்டவரே, உடைய சத்திய வசனத்தின் மூலமாக, ஜீவ வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. எல்லா துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளில நாம் மறுபடியுமாக தேவனுடைய வார்த்தைக்கு திருப்பிக் கொள்வோம். இந்த நாளின் செய்தி, அதற்கு நாம் ஒரு தலைப்பு கொடுப்போம் என்றால், உண்மை உள்ளவர். நீங்களும் உண்மை உள்ளவராய் இருங்கள், உண்மை உள்ளவராய் இருங்கள். ஏன்னா நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஆண்டவர் அந்த சமரியா தேசத்தின் வழியாக போகும்போது அங்கே ஒரு ஸ்திரீயை சந்தித்து உரையாடுகிறார். நமக்கு அந்த காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதுல எல்லாவற்றையும் இன்றைக்கு நாம் பார்க்காமல் 23, 24 வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். உங்கள் கரங்களில் நீங்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு எல்லாரும் கவனமாய் இதை பின்பற்றும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 24ஆம் வசனம். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள்
இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். எப்படிப்பட்டவர்களாய்? உண்மையுள்ளவர்களாய். ஏன்னா தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உண்மையாய் தொழுது கொள்ளுகிற பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய், இப்படி உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். ஏனால் அவர் தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அவர் ஆவியாயிருக்கிறார், அவர் உண்மையாயிருக்கிறார். அவரை ஆராதிக்கிற நாம் அதே பரிசுத்த ஆவியிலே நிறந்தவர்களாக, அவருடைய ஆவிய நாம் சேர்ந்து இணைக்கப்பட்டவர்களாக உண்மையாய் அவரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். அதனால்தான் இந்த நாளின் செய்திக்கு நான் ஒரு தலைப்பை கேட்கும் போது, நீங்களும் உண்மையாயிருங்கள், உண்மையாயிருங்கள் என்று தேவனிடத்துல பேசினதை உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் நம்மை பிதாவானவர் நீங்களும் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அந்த தேவனை ஆராதிக்கும் போது ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். அப்படி ஆராதிப்பதுதான் பிதாவுக்கு பிரியம், தேவனுக்கு பிரியம். அவர் அதைத்தான் விரும்புகிறார். அப்போ உண்மையா இருக்கும்படியாக தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்கள்ல தேவன் உண்மையா இருக்க வேண்டும் என்று பார்த்தால் நிறைய காரியங்களை நாம் சொல்லலாம். எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. குறிப்பிட்ட 4 காரியத்தை மாத்திரம் இந்த நாளில உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட விரும்புகிறேன். உண்மையா இருக்கக்கூடிய 4 இடங்கள் நம்முடைய வாழ்க்கையில. முதலாவதாக faithful to God, தேவனுக்கு உண்மையாயிருங்கள். முதல் காரியம் தேவனுக்கு உண்மையாயிருங்கள். 2வது காரியம் உங்களுடைய உறவுகளிலே உண்மையாயிருங்கள். faithful in relationships. 2வது காரியம் உறவுகளிலே நாம் உண்மையாயிருக்கும்படியாக. 3வது காரியம் பண காரியங்களிலே உண்மையாயிருங்கள். faithful in money matters. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துக்கு, தேசத்துக்கு, சபைக்கு, தனி மனிதனுக்கு இந்த காரியம் மிக அவசியம். முக்கியமாக தலைவர்களுக்கு அவசியம். faithful in money matters. தேவன் அந்த காரியங்களிலே நாம் உண்மையா இருக்கும்படியாக விரும்புகிறார். 4வதாக faithful in his dealings. நம்முடைய எல்லா நடத்தையிலே நாம் உண்மையா இருக்க வேண்டும். 4 காரியங்களை குறித்து இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அதுல முதல் காரியத்தை, முதலாவதாக நான் சொன்ன காரியம் faithful to God, தேவனுக்கு உண்மையாயிருங்கள். தேவனுக்கு நாம் உண்மையாயிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? என்னாகமம் 12ஆம் அதிகாரத்துல தேவனே ஒரு மனிதனை குறித்து இப்படியாக சாட்சி சொல்லுகிறார். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. இங்கே ஆரோனும், அந்த முதல் வசனத்தை நீங்க வாசிப்போம் என்றால் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக பேசின பொழுது அது தேவன் கேட்டார். அது தேவன் கேட்ட பொழுது அவங்க 3 பேரையும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வர சொல்லி தேவன் கட்டளையிட்டு, அங்கே அந்த 2 பேரிடத்துல, மிரியாம் இடத்திலும் ஆரோன் இடத்திலும் தேவன் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். பாருங்க, தேவனே மோசேவை குறித்து சாட்சி சொல்லுகிறார்.
நீங்கள் தேவனுக்கு உண்மையாய் நடப்பீர்களானால், தேவனுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் உண்மையா இருப்பீர்களானால், உங்களுக்காக கர்த்தர் பேசுவார், உங்களுக்காக கர்த்தர் வாதாடுவார், உங்க யுத்தங்களை கர்த்தரை எடுத்து நடத்துவார். இங்கே மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக பேசின பொழுது கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் அதை கேட்டு அவங்க 2 பேரையும் அழைத்து அவர்களிடத்திலே தேவன் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சாட்சியைத்தான் நீங்களும் நானும் பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், பிதாவானவர் விரும்புகிறார். இப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். அதனால்தான் தேவன் சொல்லுகிறார், அவர்கள் பேசினதை கேட்ட தேவன் சொல்லுகிறார், விரோதமாக பேசின அதே மக்கள், தன்னுடைய சொந்த ஜனம் பேசின பொழுது அது தேவன் கேட்டு அவரிடத்துல அழைத்து, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். பாருங்க, நீங்க உண்மையா இருந்தா உங்களுக்காக வாதாடுறதுக்கு வக்கீல் தேவையில்லை, நீதிமன்றம் தேவையில்லை, சிபாரிசு தேவையில்லை, கர்த்தரே உங்களுக்காக வாதாடுவார். நீங்கள் உண்மையுள்ளவராய் இருக்கும் பொழுது, நீங்க உண்மையாய் இந்த வேதத்தின் வசனங்களின்படி உங்க வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளும் பொழுது, புத்தியுள்ள மனிதனாக நீங்க வாழும் போது, இந்த கண்மலையின் மேலே உங்க வீட்டை நீங்க கட்டிக்கொள்ளும் பொழுது, உண்மையா அதுல இருக்கும் பொழுது, தேவனே உங்களுக்காக வாதாடுவார், தேவனே உங்களை வழக்குகளை எடுத்து நடத்துவார், தேவனே உங்களுக்காக யுத்தம் செய்வார். இங்க தேவனே மோசேவுக்காக பேசுகிறார். மோசே போய் ஆண்டவர்கிட்ட முறையிடல, ஆண்டவரே ஆரோனும் மிரியாமும் இப்படி என்ன பேசுறாங்க ஆண்டவரே முறையிடல. தேவனே அவர்களை அழைத்து சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. அன்பானவர்களே, உண்மையா இருக்கிறதுனாலே வரக்கூடிய பலன், ஆண்டவரே உனக்காக நமக்காக வந்து நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில நமக்கு நிற்பார், நமக்கு துணை செய்வார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இங்கே மோசே சொல்கிற காரியத்தை கேட்போம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மற்றும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். 1000 தலைமுறை மற்றும் உங்களுக்கு இரக்கத்தை கொடுக்கிறவர், 1000 தலைமுறை மற்றும் உடன்படிக்கையும் தயவையும் காண்பிக்கிற உண்மையுள்ள தேவன் அவர். 1000 தலைமுறை, ஒரு தலைமுறையில நீங்கள் ஒருத்தர் தேவனை உண்மையாய் பின்பற்றும் பொழுது 1000 தலைமுறை மற்றும் உங்களுக்கு தயவையும் உடன்படிக்கையும் காக்கிற தேவன். இந்த உண்மையுள்ள தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு முதலாவதாக தேவனுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தை நாம் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல நாம் வாசிக்கலாம். எரேமியா 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஜனங்கள் அந்த எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிற ஒரு அறிக்கையை இங்க நாம் கேட்போம். எரேமியா 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியும் நாங்கள் செய்யாவிட்டால், கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியாய் இருக்க கடவர். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். உண்மையா இருக்கிற மனிதனுடைய மனப்பான்மை, அவனுடைய ஆட்டிடியூட் இப்படிதான் இருக்கணும். ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற நினைக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த ஒரு மனப்பான்மை தேவை. அவர் சொல்லுகிற சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். அதனாலதான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த
அக்கினி சூளையில போடப்படும் பொழுது சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பதற்கு வல்லவரா இருக்கிறார். அவர் அப்படி செய்யவில்லை என்றாலும், அவர் எங்களை தப்புவிக்கவில்லை என்றாலும், நீர் சொன்ன காரியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். நாங்கள் எங்கள் தேவனையே ஆராதிப்போம், அவரையே தொழுது கொள்ளுவோம், அவரையே உண்மையாய் பின்பற்றுவோம் என்று அந்த 3 பேர் சொன்னதுனால நான் அந்த அக்கினி சூளையில 4வது நபராக தேவாதி தேவன் வந்து நின்றார். அன்பானவர்களே, நீங்கள் உண்மையா இருக்கும் பொழுது, நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அக்கினி சூளையில நீங்கள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட யோர்தானிலே நீங்கள் அதை கடக்க வேண்டியதா இருந்தாலும், செங்கடலை கடக்க வேண்டியதா இருந்தாலும், எரிகோ மதிலை தகர்க்க வேண்டியதா இருந்தாலும், நீங்கள் மாத்திரம் நான் மாத்திரம் உண்மையா இருப்போமானால், இந்த தேவனுடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோமானால், இவர்கள் சொன்னது போல அந்த ஜனங்கள் சொன்னார்கள், அது நன்மையானாலும் தீமையானாலும் நாங்கள் எங்கள் தேவனுடைய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். அதுதான் உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற மக்களுடைய மனப்பான்மை. ஆண்டவர் எனக்கு நல்லது சொன்னாலும் சரி, தீமையை சொன்னாலும் சரி, நான் அதற்கு கீழ்ப்படிவேன். அது எனக்கு வேணா தீமையா தெரியலாம், ஆனால் அந்த தீமையை கூட தேவன் எனக்கு நன்மையாக மாற்றக்கூடியவர், வல்லமையுள்ள தேவன் அவர், உடன்படிக்கை காக்கிறவர், உண்மையுள்ள தேவன். அதனால இந்த ஜனங்கள் சொல்றாங்க, அவர் சொல்லுகிற நன்மையான காரியமானாலும் சரி, தீமையான காரியமானாலும் சரி, அவருக்கு நாம் உண்மையாயிருப்போம், அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுப்போம் என்று இந்த ஜனங்கள் எரேமியாவிடத்தில் சொல்கிறார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் தேவனுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோம்? நல்லது கிடைச்சானா, போனஸ் வந்துருச்சுன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஆண்டவர் பணத்தை கொடுத்தாரு, என் தேவையை சந்திச்சாரு, அல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் சொல்லுவோம், நல்லது. ஆனால் மாச கடைசியில பணம் இல்லைன்னு, மாச கடைசியில பணம் இல்லைன்னு ஆண்டவர் ஏன் எப்படி சோதிக்கிறாரு? ஒரு வியாதி வந்ததும், ஒரு பிரச்சனை வந்ததும், ஒரு கொள்ளை நோய் வந்ததும், ஒரு சூழ்நிலைகள் எனக்கு எதிர்மாறாக வந்தது, ஆண்டவர் ஏன் எப்படி செய்யறாரு? ஆண்டவர் ஏன் என்ன கைவிட்டாரு? ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை ஏன் தடுக்காம விட்டாரு? அன்பானவர்களே, அது பக்தி அல்ல. தேவன் அதை விரும்பவில்லை எந்த நிலையிலும். அதனால யோபு சொன்னார், அவன் மனைவிடத்துல சொன்னார், நீ பைத்தியக்காரி பேசுகிறதை போல பேசுகிறாய், தேவனிடத்துல நன்மை பெற்ற நாம் தீமை பெறக்கூடாது. உண்மையுள்ள மனிதனுடைய மனப்பான்மை அப்படிப்பட்டதா இருக்கும். தேவன் செய்தால் அது நல்லதுக்கு தான் இருக்கும், தேவன் கொடுத்தால் அதுக்கு நன்மை பின்னாடி இருக்கும், தேவன் எடுத்தால் அதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஏனென்றால் தீமையை அவர் மாற்றக்கூடியவர், அவர் சகலத்தையும் மாற்றக்கூடியவர், வல்லமையுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். அதனால அவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டவரே நமக்காக யுத்தம் செய்வார். ஆண்டவரே நம்முடைய வழக்குகளை அவரே எடுத்து நடத்துவார். ஹைகோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, யாரிடத்துல போய் நாம் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீயும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய் அவரை நாம் நேசித்து அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் அவரே அவரே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றும் முன்னின்று நடத்துவார். அதனாலதான் நாம் சொன்ன முதலாவது காரியம், be faithful to God. தேவனுக்கு உண்மையாயிரு. நம்முடைய வாழ்க்கையில முதலாவதாக நாம் தேவனுக்கு உண்மையாயிருக்க வேண்டும். இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொன்ன காரியம், faithful in relationships. உறவுகளிலே நாம் உண்மையா இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு உறவுகள் தான் இன்னைக்கு பயங்கர பாடாப்படுது. கடைசி காலங்கள்ல அன்பு தனிஞ்சு போகும் என்று பவுல் சொல்லுகிறது போல இன்றைக்கு அன்பற்ற காரியங்கள் உறவுகளுக்குள்ள வந்து எத்தனை உறவுகள் இன்றைக்கு உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு போகிறது. முக்கியமாக கணவன் மனைவி உறவுகள், தகப்பன் பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்கிற இந்த உறவு, தாய் மகளுக்குள்ள இருக்கிற உறவுகள், அண்ணன் தம்பிக்கு மத்தியில் இருக்கிற உறவுகள், அக்கா தங்கைக்குள்ள இருக்கிற இன்னைக்கு உறவுகள் உண்மை இல்லாமல் இருக்கிறது. காரணம், அநேகருக்கு இன்னைக்கு சுயம்
செல்ஃபிஷ்னஸ், தன்னுடைய சொந்த காரியங்களுக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுத்து, அது அண்ணனானாலும் சரி தம்பியானாலும் சரி, சொத்து தகராறு வந்துருச்சுன்னா நடக்கிறதுல நம்ம நியூஸ் பேப்பர்லயும் நம்ம நாட்டு நடப்புல அதை பார்க்கிறோம். காரணம் என்ன? உறவுகளை காத்துக் கொள்வதிலே இன்னைக்கு மனிதன் தவறி விடுகிறான், உண்மை இல்லாமல் போகிறான். ஆனால் தன்னுடைய ஜனங்கள், தன்னை நேசிக்கிற ஜனங்கள், தன்னை ஆராதிக்கிற ஜனங்கள் உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிற அந்த தேவன் நம்மை உறவுகளிலே கூட உண்மையா இருக்கும்படியாக எதிர்பார்க்கிறார். ரோமர்கள் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து பரிசுத்த பவுல் இப்படியாக சொல்லுகிறார். ரோமர்கள் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ரோமர்கள் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 18லிருந்து 21 வரை நான் வாசிக்கிறேன். கூடுமானால் உங்களான ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. சமுதாயத்தில் இருக்கிற உறவுகள் மத்தியில எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் இங்கே சொல்கிறார். கூடுமான மட்டும் உங்களால் ஆன மட்டும் எல்லாரோடும் சமாதானமாய் இருக்க பாருங்கள். சமாதானமாய் இருக்க பாருங்கள். எல்லாரோடும் சமாதானமாய் இருக்கும்படியாக நாடுங்கள். பழி வாங்குதல் தேவனுக்குரியது. நான் அடிக்கடி சொல்வேன், தடி எடுத்தாலும் கோல் எடுத்தாலும் தேவன் எடுக்கட்டும். சங்கீதக்காரன் சொல்கிறான், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அந்த கோல் அந்த தடி எதுவா இருந்தாலும் அவர் எடுக்கட்டும். தடி என்னை மற்ற மிருகங்களில் இருந்து காப்பாற்றும்படியாக, கோல் என்னை வழிநடத்தும்படியாக. எனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியத்தையும் அவர் தன்னுடைய தடியை கொண்டு ஜெயிப்பார். என்னை வழிநடத்த அவர் கோல் உண்டு. அதனால எனக்கு என்ன காரியம் நேர்ந்தாலும் தேவனுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில வழிவிடுவேன். என் பிரச்சனைகள் மத்தியில, என்னுடைய போராட்டங்கள் மத்தியில, என் உறவுகள் காத்துக் கொள்கிற காரியத்துல, சமுதாயத்துல பழி வாங்குதல் எனக்கு உரியதல்ல. அவன் செஞ்சான்றதுக்காக நான் இறங்கி என்ன செய்யறேன் பார். இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்துடைய படிக்கட்டுகளை ஏறிக்கொண்டிருக்கிறோம். தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை விரும்புவார் என்று நினைக்கிறீங்களா? இல்ல. நீதியின் சூரியன் அவர் நீதியுள்ள தேவன். இன்னைக்கு நீதியை கேட்டு நாம் மனுஷனிடத்துல போய் நிற்பதை தேவன் ஒரு காலம் ஒத்துக்கொள்ள மாட்டார். ஒரு காலமும் பரலோகம் அதை ஏற்காது. ஒருவேளை இந்த உலகத்துக்கு வேணா அது சரிபட்டு வரலாம். ஆனால் தேவாதி தேவனுக்கு முன்பாக என்னுடைய நியாயங்களை, என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனே தேவனே நீதியின்படி ஆளுகை செய்கிறவர். அதனாலதான் பரிசுத்த பவுல், நீங்க சமுதாயத்தில் இருக்கும் பொழுது எல்லாரோடைய சமாதானமாய் இருக்க பாருங்கள். பழி வாங்க வேண்டாம், பழி வாங்க வேண்டாம். ஒரு அடி நிலம் தானே, போனா போது. நிச்சயத்திலே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஏன் நீங்கள் அநியாயத்தை சகித்துக் கொள்ளக் கூடாது என்று பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில். அநியாயத்தை ஏன் சகித்துக் கொள்ளக் கூடாது? அன்பானவர்களே, இந்த உறவுகளின் காரியத்துல, சமுதாயத்துல நாம் எப்படி வாழ வேண்டும் என்று பவுல் இங்கே அழகாக தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்கிறார். இரண்டாவதாக, வீட்டிலே இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள். இன்றைக்கு ஒரு அருமையான உறவு, தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட அழகான ஒரு உறவு கூட்டமைப்பு தான் குடும்பம் என்கிற காரியம். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்கிற இந்த கட்டுக்கோப்பாக இருக்கிற இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற அந்த அடிப்படையில
கணவன் மனைவி பிள்ளைகள் என்கிற அந்த அதே அடிப்படையில தேவன் அமைத்திருக்கிற ஒரு அழகான தோட்டம், குடும்பம் என்கிற ஒரு தோட்டம். ஆனால் இன்றைக்கு அந்த தோட்டத்தை எப்படியெல்லாம் சிதைத்திருக்கிறோம். மனித சமுதாயம் இன்றைக்கு குடும்பத்தை எவ்வளவு இழிவாய், அந்த உறவுகளை எத்தனை ஏளனமாய், எத்தனை கேவலமாய் இன்றைக்கு அந்த உறவுகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். அதனால்தான் தேவன் எதிர்பார்க்கிறார், உண்மையாய் உன்னுடைய உறவுகளை நீங்க இருக்க வேண்டும். ஒரு கணவனாக நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். கல்யாணத்துக்கெல்லாம் போறப்ப அந்த வசனத்தை நீங்க கண்டிப்பாக நீங்க கேட்டிருப்பீங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். மற்றதெல்லாம் நாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஒரு மனைவியுடைய பிரதானமான பொறுப்பு, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். 25ஆம் வசனம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து எப்படி சபையை அன்பு கூறுகிறாரோ அப்படியே புருஷர்களே, நீங்கள் உங்கள் மனைவிகளை அப்படி நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். மனைவிகளே, கர்த்தருக்கு எப்படி நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ, கேள்வி கேட்காம, எதிர்த்து பேசாம எப்படி நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ அப்படி உங்கள் புருஷர்களுக்கு, உங்க சொந்த புருஷர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, இந்த அடிப்படையில நாம் நம்முடைய குடும்பத்தை கட்டுவோமானால், இதை அஸ்திபாரமாக வைத்து, இந்த வேத வசனத்தை அஸ்திபாரமாக வைத்து ஒரு கணவன் மனைவி வாழ்வார்களானால் அந்த குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும், அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்கும், அந்த குடும்பத்துல பிரிவினை வராது. பிரிவினை வராது. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல கணவன் மனைவி உறவுகள்ல உண்மை இல்லாததை பார்க்கிறோம். நிறைய பேர் வீட்டுல மனைவிமாருக்கு புருஷன் எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னு கூட தெரியாது. அவர் கொடுக்கிறது தான் காசு. சேலரி பில்ல கூட காட்ட மாட்டாங்க. காரணம் என்ன? உண்மை இல்லாததுனால. உண்மை இல்லாததுனால, எனக்கென்று ஒரு காரியம் வேண்டும், அங்கே சுயநலம் வருகிறதுனால. அதே போல மனைவிமார்கள், எனக்குன்னு சொந்தம் வேணும், எனக்குன்னு ஒரு சொந்த காரியம் வேணும், எனக்குன்னு சொந்தமா எனக்கு வேணும், அங்கே பொதுவான காரியம் இல்லை. அந்த வெளிப்படை தன்மை இல்லாததுனாலதான் இன்றைக்கு அந்த உறவுகள் வீதிக்கு வந்து எல்லாரும் சிரிக்கிற மாதிரி இன்றைக்கு ஆயிடுச்சு. எத்தனை ஏளனமாக இன்றைக்கு அந்த உறவுகளை சிதைக்கிறோம். இந்தியாவில் எத்தனை விவாகரத்து வழக்குகள், உலகத்துல இன்னைக்கு இந்தியாவுடைய உலகத்துல உலகம் முழுக்க எத்தனை விவாகரத்து வழக்குகள். காரணம் என்ன? சின்ன சின்ன காரியங்கள், விட்டு கொடுக்க முடியாததுனால, நேசிக்க முடியாததுனால, ஒப்பு கொடுக்க முடியாததுனால, ஒத்து போக முடியாததுனால, நேசிக்க முடியாததுனால இன்றைக்கு அந்த உறவுகள் எவ்வளவாக சிதைந்து போகிறத பார்க்கிறோம். மனைவிக்கு உண்மை இல்லாத புருஷர்கள், புருஷனுக்கு உண்மையா இல்லாத மனைவிகள், எத்தனை காரியங்கள் இன்னைக்கு நம்ம பேப்பர்ல வாசிக்கிறோம். அக்கிரம சம்பந்தத்தினாலே சொந்த பிள்ளைகளையே கொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு அந்த உறவுகள் இன்றைக்கு கெட்டு போயிருக்கிறது. அன்பானவர்களே, நாம் உண்மையாய் இந்த உறவுகளை காத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளிடத்துல தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். 6ஆம் அதிகாரம், அதே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், உன் வாழ்க்கையை நீடித்திருக்கணும்னா
உன் தாய் தகப்பனுக்கு கர்த்தருக்குள்ள நீ கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். உன் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். பிள்ளைகளிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மை தன்மை. இப்ப சபைக்கு வருவோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9 அங்கே உறவுகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். 1 கொரிந்தியர் பவுல் அதை குறித்து இங்கே தெளிவாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைக்கு சபைக்குள்ள அப்படிப்பட்ட உண்மையான உறவுகளை காத்துக் கொள்ளுகிற மனிதர்கள் எத்தனை பேர்? பார்த்துட்டு தலை திருப்பிட்டு போறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர். நான் அவர்கிட்ட பேசி பல வருஷங்கள் ஆயிடுச்சுங்க. அந்த பிரதர் கிட்ட நான் பேசுறது இல்ல, அந்த சிஸ்டருக்கு எனக்கு ஒத்து வரல. அதே சபையில எல்லாரோட சேர்ந்து உட்கார்ந்து அதே வேதத்தை வாசிக்கிறோம், அதே தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் இருதயத்துல இங்க சொல்லுகிற காரியம் இல்ல. ஏக சிந்தை, ஏக மனது, ஒரே காரியத்தை சிந்திக்கவும், ஒரே காரியத்தை பேசவும். இன்றைக்கு சபை அப்படிப்பட்ட பலவீனமான இடத்துக்கு தள்ளப்பட்டதுடைய காரியம் என்ன? காரணம் என்ன? உண்மை இல்லாத மனிதர்கள், உண்மை இல்லாத விசுவாசிகள் தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அங்கே உண்மை இல்லை. இருதயத்தில் இருக்கிற காரியம் மறைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவா மனிதனுடைய வாழ்க்கையை 4 வகையாக பிரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு இடம் ஓபனா இருக்கும், எல்லாரும் பார்க்கலாம். உங்க நேரத்தை பார்க்கலாம், உங்க வயசை தெரிஞ்சுக்கலாம், உங்க மொழியை தெரிஞ்சுக்கலாம், நீங்க தங்குற வீட்டை தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாருக்கும் ஓபனா இருக்கும். 2வது மறைவான காரியம், ஹிடன் காரியம். அது உங்களுக்கு மாத்திரம் தெரியும். உங்களுடைய மறைவான பாவங்கள், உங்களுடைய மறைவான சூழ்ச்சிகள், மற்றவர்களுக்கு விரோதமாக நீங்க வைத்திருக்கிற கசப்பான எண்ணங்கள், அது மறைவா இருக்கிற இடம் ஹிடன். 3வதாக அன்னோன், உங்களுக்கே தெரியாத ஒரு சில காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கும், மற்றவங்க சொன்னாதான் அது தெரியும். ஓபன், ஹிடன், அன்னோன். 4வது பிளைண்ட். 4வது பிளைண்ட், குருட்டாட்டமான காரியம். அந்த காரியம் யாருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் தெரியாது. தேவன் மாத்திரமே அறிவார். இப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது. வெளிப்படையாக, மறைமுகமாக அறியாத காரியம் குருட்டாட்டத்தினுடைய காரியம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதை நாம் அறியாம இருக்கிறதுனாலதான் உண்மை தன்மையுடைய அந்த காரியத்தை நாம் அறியாமல் இருக்கிறோம். உண்மை தன்மையுடைய மகத்துவத்தை புரியாமல் இருக்கிறோம். சபைக்குள்ளே இன்றைக்கு ஏன் இத்தனை பிளவுகள்? ஊழியர் சொன்னதெல்லாம் என்னால செய்ய முடியாது, அவர் சொல்றது எல்லாத்துக்கும் நான் தலையிட முடியாது. ஆரோனும் மிரியாமும் அப்படித்தான் மோசேக்கு விரோதமாக பேசினார்கள். தேவன் அங்கே நியாயம் தீர்க்க வந்தார். அன்பானவர்களே, இன்றைக்கு சபைக்குள்ள எத்தனை உண்மையுள்ள மனிதர்களை நாம் தேடி கண்டுபிடிக்க முடிகிறது? யோசித்து பார்ப்போம். ஏன் இந்த அவலை நிலை? யார் கொண்டு வந்தது? எதனால் வந்தது? காரணம் தனிப்பட்ட முறையில, தனி நபர்களாக
அவருடைய வாழ்க்கையில இந்த உண்மைத்தன்மை இல்லாததுனால சமுதாயத்துல உண்மைத்தன்மை, உறவுகளில, குடும்பத்துல உறவுகளிலே உண்மைத்தன்மை, சபைக்குள்ளே உண்மைத்தன்மை, உறவுகளில இன்னைக்கு அந்த காரியம் இல்லாததுனாலதான் இன்னும் எத்தனையோ விஷயங்கள்ல தடுமாறுகிறோம். ஆனால் தேவன் அவரை ஆராதிக்கிற கூட்டம், அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிதாவானவர் இப்படிப்பட்டவர்களை தான் விரும்புகிறார் என்று நாம் வாசித்தோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் உறவுகளில எத்தனை உண்மையா இருக்கிறோம்? தேவன் நம்முடைய உறவுகளிலே உண்மையா இருக்கும்படியாக விரும்புகிறார். மூன்றாவது காரியம், மிக முக்கியமான காரியம், faithful in money matters. பண காரியங்களிலே உண்மையா இருப்பது இன்றைக்கு இது ஒரு பெரிய சவாலான காரியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல இங்கே ஒரு அருமையான ஒரு காரியத்தை குறித்து லூக்கா பேசுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறானது. அப்படி நாம் பண ஆசைக்கு இடம் கொடுக்காமல் எப்படி வாழ வேண்டும் என்று பணம் உள்ளவர்கள், பணக்காரர்கள், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எப்படி வாழ வேண்டும், பணத்தை நாம் எப்படி கையாள வேண்டும், பண விஷயத்திலே நாம் எப்படி உண்மையா இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 11ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால், உலகத்துல இருக்கிறது எல்லாம் அநீதியானது, அந்த உலக பொருளையே நீங்க உண்மையா இல்லைன்னா உங்களிடத்துல யார் உண்மையான காரியத்தை கொடுப்பாங்க? 9ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாடும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அநீதியான உங்களுடைய உலக பொருளால என்ன செய்யணும்? நீங்க கார் வாங்குறது இல்ல, பங்களா வாங்குறது இல்ல, வீடு கட்டுறது இல்ல, சொத்து சேர்க்கறது இல்ல, வீடு நிலம் வாங்குறது இல்ல. என்ன செய்ய சொல்கிறார் வேதம்? நமக்கு என்ன சொல்கிறது? அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளும். ஏன்னா நீ மாடும் பொழுது நித்திய வீட்டுல உனக்காக உன்னை வரவேற்கும்படியாக உனக்காக ஒரு சில கூட்டம் இருக்கும். உங்க உலக பொருளால, உங்க அநீதியான உலக பொருளால நீங்கள் உங்களுக்கென்று சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு பணம் வைத்திருக்கிறோம், பணத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் தேவன் வைத்திருக்கிறார், சந்தோஷம், நல்லது. ஆனால் அந்த பணத்தை வைத்து, அந்த ஐஸ்வர்யத்தை வைத்து நாம் எப்படி வாழ்கிறோம்? வேதம் இங்கே தெளிவாக சொல்கிறது, அநீதியான உலக பொருளாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மாடும் பொழுது நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி, உன்னை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி உங்களுடைய அநீதியான உலக பொருளால சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு பணத்தை வச்சு என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கோம்? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு என்று வேதம் சொல்கிறது. சபைக்குள்ளே இன்னைக்கு யார் அதிகமாக தேவனுக்கு கொடுக்கிறன்றத போட்டி வந்துருச்சு. அதே போட்டி ஆதி சபையில இருந்தது. அப்போஸ்தலர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமானால் அங்கேயும் அப்படிப்பட்ட காரியம் நடந்தது. இன்றைக்கு நடக்கிறது போல, இன்றைக்கு நடந்ததை போல அங்கேயும் அதே பிரச்சனை இருந்தது. 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை நீங்க வாசிப்பீர்களானால் அனனியா சப்பரியாளை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள். அனனியா என்ற வார்த்தைக்கு God is gracious, தேவன் கிருபை உள்ளவர் என்ற அர்த்தம். சப்பீராள் என்பதற்கு அழகானவள், அழகு என்ற அர்த்தம். ஆனால் இருதயத்துல மிகவும் அருவருப்பானவளாக இருந்தால், பாவம் இருந்ததுனாலே
நடந்தது என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 2 பேரும் ஒரு மனதோட ஒன்னாக சேர்ந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். நடந்தது என்ன? 2 பேரும் அதே இடத்துல மாண்டு போனார்கள். 3ஆம் வசனத்துல 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரியம் உன் வரத்தில் இல்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். விற்கிற வரைக்கும் அது உன் பொருள் தானே, விற்ற பிறகும் அந்த பொருள் உன்னுடையது தானே. ஆனால் ஏன் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து நான் தேவனுக்கு கொடுக்கிறேன், ஆண்டவருக்காக கொடுக்கிறேன் என்று பேருக்காக, வஞ்சக புகழுக்காக அவங்க செய்யறாங்க என்று நானும் கொடுப்பேன் என்று. அன்பானவர்களே, நாம் எப்படிப்பட்ட இருதயத்தோடு தேவனுக்கு கொடுக்கிறோம் என்று தேவன் அறிவார். அனனியாள் சப்பீராள் தேவனிடத்துல அவர்கள் பொய் சொன்னார்கள், உண்மை இல்லாதவர்களாக இருந்தார்கள். அதே இடத்துல தேவனுடைய கோபாக்கினை அவங்க மேல வந்தது. தேவனுடைய கோபாக்கினை அவங்க மேல வந்தது. காரணம் என்ன? பண விஷயத்துல அவங்க உண்மையா இல்ல. தன்னுடைய ஜீவன் அந்த இடத்துல போய்விட்டது. உங்க வாழ்க்கை அதோடு முடிந்து விட்டது. அன்பானவர்களே, இந்த காரியத்துல நாம உண்மையா இல்லைன்னா பெரிய ஆபத்து. இன்றைக்கு இந்த பண விஷயத்துல நிறைய பேர் அலட்சியமாய் இருக்கிறோம். நம்மை எச்சரிக்கிறது வேதம். இருக்கிற வரைக்கும், நீ கொடுக்கிற வரைக்கும் அது உன்னிடத்துல தானே இருந்துச்சு. அப்படி என்றால் தேவன் உங்களை கொடுக்கிற காரியத்தில் உன் இருதயத்துல எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு கொடுக்கிறார் என்பதை நான் பார்க்கிறான். அனினா சப்பரால நினைச்சாங்க எல்லாரும் கொடுக்கிறாங்க, நாமளும் கொடுப்பாங்க, சந்தோஷம், எல்லாரும் கொடுக்கிறதால கொடுத்தோம். ஆனா அந்த வஞ்சகம் எங்கிருந்து வந்தது? இந்த பண ஆசையை விட முடியல. பொருள் ஆசை, அதுல இருக்கிற அந்த தந்திரங்களை, அதுல இருக்கிற ரகசியங்களை புரியாதனால 2 பேரும் ஒரே மனதோடு சேர்ந்து பொய் சொல்லி தன்னுடைய ஜீவனை இழந்து போனாங்க. அன்பானவர்களை, நீங்கள் கொடுக்கும் பொழுது எந்த மனப்பான்மையோடு கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். பேருக்காக, புகழுக்காக இதை கொடுத்தா நான் என் பேர் வந்துரும், புகழ் வந்துரும் இல்ல. அன்பானவர்களே, நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்க அவங்க வலது கை செய்யறது உங்க இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்படித்தான் தேவன் கொடுக்க சொல்லியிருக்கிறார். இங்கே அவருடைய மனப்பான்மை வேற விதமாக இருந்தது. வஞ்சனையோடு, பொய்யின் ஆவியோடு இருந்ததுனாலே தேவனுடைய கோபம் அவர்கள் மேலே வந்தது. அப்ப எப்படியா நான் கொடுக்கிறது? மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டி பணம் போடுகிறதை பார்த்துக் கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிகுணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டு விட்டார். மனப்பான்மை, ஆட்டிடியூட். அந்த விதவைக்கு தேவனுக்கு கொடுக்கணும் என்கிற தாகம் இருந்தது, ஆசை இருந்தது, வாஞ்சை இருந்தது. தன்னிடத்துல பொருள் இல்லாலும் என்ன இருக்கிறதோ அதை
நான் தேவனுக்கு கொடுப்பேன். எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, தேவ ராஜ்யம் முன்னேறுவதற்கு, தேவனுடைய சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்லப்படுவதற்கு இந்த என்னுடைய பணத்தை நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுப்பேன் என்று தனக்கு இல்லைனா கூட பரவாயில்ல, தன்னுடைய ஜீவனுக்குரிய காரியத்திலிருந்து அவர் கொடுத்தார். மற்றவர்கள் எல்லாரும் தனக்கு மிகுதியா இருந்ததுனால தனக்கு என்று எடுத்துக்கொண்டு வைத்து மீதியானதை போட்டார். ஆனால் இவளோ தன்னுடைய வறுமையில் இருந்து அதை போட்டார். இவளே அதிகமாக காணிக்கை கொடுத்த ஸ்திரீ. அன்பானவர்களே, இப்படித்தான் தேவன் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மனப்பான்மை என்கிட்ட இருக்குதோ இல்லையோ, எனக்கு இருக்குதோ இல்லையோ, நான் தேவனுக்கு கொடுப்பேன், உண்மையாய் கொடுப்பேன், உள்ளதை உள்ளபடி கொடுப்பேன். அன்பானவர்களே, இப்படி நாம் தேவனுடைய சபையில் இருக்கிற நாம் அவருக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்றால் பண காரியங்களிலே நாம் தேவனுக்கு உண்மையா இருப்பது அவசியம், அவசியம். நான்காவதாக கடைசியா காரியத்தை நாம் பார்க்கலாம். நம்முடைய நடத்தையிலே உண்மையா இருப்பது, faithful in all dealings. நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் நாம் உண்மையா இருக்கும்படியாக பரிசுத்த பவுலை நாம் பார்ப்போமானால் அவர் எங்கும் அவர் உண்மையா இருந்தவராக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தார். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு திருப்போமானால் அங்கே ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 12ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 12ஆம் வசனம். மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறது. கபடமில்லாமல் உங்களிடத்திலேயும் உண்மையோடு நடந்தோம். கபடமில்லாமல் நடந்தான் பரிசுத்த பவுல். அந்த ஜனங்கள் மத்தியிலே கபடமில்லாமல் உண்மையாய் நடந்ததை, தன்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டதை அவர் சொல்லுகிறார். இங்கே விசேஷமாக உங்களிடத்தில் நான் சுவிசேஷமாக அறிவிக்க வந்த அந்த நாட்களிலே நாங்கள் உங்களிடத்தில் உண்மையா இருந்தோம், எந்த கபடம் இல்லாமல் நாங்கள் இருந்தோம். 1 தெசலோனிக்கர் 2 அதிகாரத்தில் நாம் வாசிப்போமானால் இப்படியாக பரிசுத்த பவுல் அங்கே சொல்கிறார். 1 தெசலோனிக்கர் 2 அதிகாரம் 4, 5 வசனத்துல இப்படியாக சொல்லப்படுகிறது. 1 தெசலோனிக்கர் 2 அதிகாரம் 4 வசனம் 5 வசனம். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கு பிரியமுண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி. பணத்தை சம்பாதிப்பதற்காகவோ ஏதோ பொருளாசைக்காகவோ நாங்கள் உங்களிடத்துல வந்து உங்களுக்கு பிரியமான வசனங்களை நாங்க பேசல. சபைக்குள்ளே இன்னைக்கு பேசப்படுகிற வசனங்கள் கடுமையா இருந்தா, ஐயோ இந்த சபைக்கு நான் போகல அப்படி சொன்னா யாரும் வரமாட்டாங்க பிரதர். கடுமையா பேசுனா ஆலயத்துக்கு வரமாட்டாங்க. அதனாலதான் ஆசீர்வதிப்பார், உன் கண்ணீரை துடைப்பார், உனக்கு உதவி செய்வார், உன்னோடு இருப்பார், இப்படி பேச வேண்டியதா இருக்குது. போய் சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்க வேண்டியது ஒவ்வொரு பிரசங்கியருடைய கடமை. பவுல் இங்கே நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது ஒரு காலம் இச்சகமான வசனங்களை நான் சொல்லவில்லை, பொருளாசையோடு எந்த மாயமும் நான் பண்ணவில்லை. தேவனே அதற்கு சாட்சி. இன்னைக்கு சபையில சத்தியத்தை பத்தி சொல்றதை விட காணிக்க பத்தி பேசுற நேரம் அதிகமாயிருச்சு. அன்பானவர்களே, நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? எத்தனை உண்மையுள்ளவர்களாக நாம் இன்றைக்கு நடந்து கொள்கிறோம்? உண்மையாக, கபடம் இல்லாமல்.
நடந்து கொள்கிறோம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனத்துல பவுல் இன்னொரு காரியத்தை குறித்து இங்க சொல்கிறார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். அவர் எத்தனை தன்னுடைய வாழ்க்கையில உண்மையுள்ள, தன்னுடைய நடத்தையில எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்தார் என்று பாருங்கள். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குற்றுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாயிருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். அந்த லிஸ்ட் கூடிக்கிட்டே போகுது. இந்த நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களாய், தாகமுள்ளவர்களாய், நிர்வாணிகளாய், குற்றுண்டவர்களாய், தங்க இடமில்லாதவர்களாய், எங்கள் கைகளினாலே நாங்கள் வேலை செய்து. அன்பானவர்களே, நம்முடைய இந்தியா தேசத்துக்கு எத்தனை மிஷனரிமார்கள், அந்நிய தேசத்திலிருந்து வந்தவர்கள் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்து இந்த தேசத்துல அவங்க ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெரிய தேவ மனிதர்கள் நடந்த இந்த பூமியிலே இன்னைக்கு நடக்கிற காரியம் எவ்வளவு விசனமா இருக்கு. தேவன் நம்முடைய நடத்தையிலே நாம் உண்மையாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் உண்மையா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய நடத்தை ஒவ்வொரு காரியத்திலும், நம்முடைய டீலிங்ஸ் ஒவ்வொன்றிலும் ஒரு விசுவாசியாக, ஒரு ஊழியக்காரனாக நாம் எத்தனை உண்மை உள்ளவராக இருக்கிறோம். சபைக்குள்ள எத்தனை உண்மையான காரியங்களை நாம் நடக்கிறோம். கபடம் இல்லாமல் உண்மை உள்ளவர்களாய், இச்சகமான வார்த்தைகளை பேசி பொருளாசையினாலே நிரம்பாதபடிக்கு எத்தனை உண்மை உள்ளவர்களாக நடக்கிறோம். இந்த காரியங்களை நாம் யோசித்து பார்ப்போம். அன்பானவர்களே, முதலாவதாக தேவனுக்கு உண்மையா இருப்போம். இரண்டாவது நம்முடைய உறவுகளிலே உண்மையா இருப்போம். மூன்றாவது பண காரியங்களிலே நாம் உண்மையா இருப்போம். நான்காவது நம்முடைய நடத்தையில நாம் எங்கிருந்தாலும் அன்போடு, கபடம் இல்லாமல், உண்மையாய், இச்சகமான ஆதாயத்துக்காக அல்லாமல் யதார்த்தமாய் ஜீவிக்கிற அப்படிப்பட்ட மக்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அதனால்தான் சொன்னார், இப்படிப்பட்டவர்களை தேவன் தன்னை தொழுது கொள்ளும்படியாக விரும்புகிறார், உண்மை உள்ளவர்களாக. கடைசியா நீதிமொழிகள் 28:20 நாம் வாசிப்போம். 28 நீதிமொழிகள். உண்மையுள்ள மனிதன் அங்கே குறித்து அங்கு அழகாக நான் சாலமன் ஞானி சொல்கிறார். 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்ப இந்த உலகத்துல நான் உண்மையா இருக்கணும்னா ஒரு சில காரியங்களை நான் நிச்சயமாக பின்பற்ற வேண்டும். இந்த 4 இடங்களிலே தேவனுக்கு உண்மையா இருப்பதில்லை, உறவுகளிலே உண்மையா இருப்பதில்லை, பண காரியங்களிலே உண்மையா இருக்கிறதுல, என்னோட நடத்தையில உண்மையா இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாவற்றிலையும் நான் உண்மையா இருப்பேன். ஆனால் ஆண்டவர் அவரை நாம் பெரியமானவர்களாக பார்க்க முடியும். நமக்காக அவர் வந்து நம்முடைய காரியங்களை, யுத்தங்களை செய்வார். நம்முடைய வழக்குகளை அவரே நடத்துவார். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த இக்கட்டான நேரத்துல, இப்படி ஒரு நெருக்கடியான நேரத்துல தேவன் நம்முடைய வாழ்க்கையை உண்மையாய் இருக்கும்படியாக எதிர்பார்க்கிறார். நாம் தேவனிடத்துல இந்த காரியத்தை பெற்றுக்கொள்வோம். யதார்த்தமாய், உண்மையாய், உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம், அவருடைய ஜனமாகி, அவருடைய பிள்ளைகளாகி நாம் அவரை உண்மையோடு ஆராதிப்போம். ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரிடத்துல சொல்வோம், ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில இந்த உண்மை தன்மையை தாரும் சுவாமி. உண்மை உண்மையாய் நேசிக்க, நீங்கள் நன்மையான காரியங்களை சொன்னாலும் தீமையான காரியங்களை சொன்னாலும் அதற்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்கிற மனதோடு, உறவுகளில உண்மையாய், கணவன் மனைவி என்கிற உறவுகளில், சமுதாயத்துல, சபைக்குள்ள, குடும்பத்துல இருக்கிற உறவுகளில நாங்கள் உண்மையாக இருக்கும்படியாக, பண காரியங்களில ஆண்டவரே எங்களுக்கு நாங்கள் வைத்திருக்கிற
பொருட்களால சம்பாத்தியத்தினால உலகத்துல எங்களுக்காக நாங்கள் மனிதர்களை ஆத்துமாக்களை எங்கள் பணத்தை கொண்டு ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு அந்த ஐஸ்வர்யத்தை அந்த செல்வத்தை நாங்கள் உபயோகப்படுத்துகிற மக்களாக உண்மையுள்ள மக்களாக எங்களை மாற்றும். எங்க நடத்தையில எங்கேயும் கபடம் இல்லாமல் வஞ்சகம் இல்லாமல் மாயம் பண்ணாமல் நீச்சகமான வார்த்தைகளை பேசாமல் இழிவான ஆதாயத்தை நாடாமல் உண்மையுள்ளவர்களாய் வாழும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. உண்மையுள்ளவர்களாக இருக்க இந்த கடைசி காலங்களில் இந்த முடிவின் காலங்களில உண்மையுள்ள மனிதன் இதோ உண்மையுள்ள மனிதனே கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்ததுனால உன் எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி என்று சொல்லுகிற அந்த கூட்டத்துல பிரவேசிப்பதற்கு ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு நாளும் உண்மையுள்ளவர்களாய் வாழ்வதற்கு கிருபை தாரும் சுவாமி. நன்மான மக்களோடு நீர் பேசும் இடைபடும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் உண்மையுள்ளவர்களாக நடப்பதற்கு தகுதியுள்ளவர்களாக அறிந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு அதை பயிற்சி செய்கிற மக்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வல்லமையும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பது.